எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெய்ஷ்-இ முகமதோட அந்த மார்க்கஸ் சுபான் அல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பகவல்பூரில். அதை வந்து ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குனால இதில் வந்து அதை அழிக்கப்பட்ட எல்லாமே வந்து இந்தியா வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து அட்டாக் பண்ணாங்கள்ல, ஏர் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணாங்கள்ல, அதில் அழிக்கப்பட்ட எல்லாத்தையுமே வந்து பாகிஸ்தான் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. அந்த பகல்காம் அட்டாக் அடுத்து இது நடந்தது, நம்ம இந்தியா அட்டாக் பண்ணது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரெஷ் விஷுவல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அந்த ஃபெசிலிட்டி வந்து ஃபுல்லாக ஆப்ரேஷனலாக இருக்குது திரும்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. டோம்ஸு, அப்புறம் வந்து அந்த இன்டீரியர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறது, நியூ பெயிண்ட்டு, மார்பிள் ஃப்ளோரிங், அந்த இதெல்லாம் அந்த கன்சீல் பண்ணது டேமேஜ் ஆனது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பண்ணினாங்கள்ல டேமேஜ், அதெல்லாம் கன்சீல் பண்ணுறதுக்கு அந்த மார்பிள் டைல்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விஷுவல்ஸில் வந்து நம்ம இதில் தெரியுதில்ல, இந்த விஷுவல்ஸ் அந்த இதில் அது வந்து என்னென்னா சென்ட்ரல் ஹால் மதராசா அல் சபீர் அந்த இது வந்து அந்த அது வந்து என்னென்னா இன்டாக்ட்ரினேஷன் ஹப்பாக வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸாகவும் இருந்தது, கம்ப்ளீட்டாக வந்து ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் வந்து கிரியேட்டர்ஸ் வந்து எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, மிசைல்ஸ் அந்த யூஸ் பண்ணி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மெயின் ஹால் வந்து என்னென்னா வித்தின் தி ப்ரைமரி அந்த ஹாலில் வந்து என்னென்னா ஃபில் பண்ணியிருக்காங்க கான்க்ரீட் வச்சு. அதர் செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டெமாலிஷ் பண்ண வேண்டி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானி அத்தாரிட்டிஸ் வந்து 25 crore சேனல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிகேஆர் அந்த இதுக்கு வந்து ஜேஇஎம்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அரவுண்ட் 11 crore பிகேஆர் வந்து இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த சென்ட்ரல் காம்ப்ளெக்ஸ் அந்த ப்ரையாரிட்டி பேசிஸில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து என்னென்னா ட்ரைனிங்கு எல்லாம் வந்து வித் அகாமடேஷனோட எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தது, டேமேஜ் பண்ணப்பட்டது திரும்பி வந்து ரீஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து அது ஜெய்ஷ்-இ முகமதோட கிங்பின், அதாவது முக்கியமான ஹெட் அவர் வந்து மௌலானா மசூத் அசார் அப்படிங்கிறவர் வந்து இன்கேப்பபிளாக வந்து டியூ டு ஹெல்த் இஷ்யூஸ்னால இன்கேப்பபிளாக இருக்கார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. டே டு டே கமாண்ட் வந்து ஆஃப் தி பகவல்பூர் வந்து ஃபெசிலிட்டி ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு அவங்களுடைய பிரதர்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் வந்து தல்லா அல் சைஃப், அப்புறம் முகமதின் அவுரங்கசீப், அக்கா அமர் அல்வி அப்படிங்கிறவங்க, மசூத் அசார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் ரவுஃப் அஸ்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிந்தூர் அந்த இது போன கவர்மெண்ட் வந்து ஆர் அண்டர் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சிந்து வந்து கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மார்க்கஸ் சுபான் அல்லா அப்படிங்கிற அந்த ஜெய்ஷ்-இ முகமதுடைய ப்ரைமரி ஹப்பு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, அப்புறம் வந்து அந்த இது மூளைச்சலவை செய்கிறது ஜிஹாதீஸ்க்கு, அதெல்லாம் வந்து இப்போது காம்பவுண்டானது வந்து அக்ராஸ் 15 acres அந்த இதில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. லொக்கேட் ஆனது எங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா NH5, அதாவது கராச்சி டோர்காம் ஹைவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவல்பூர் அதாவது பஞ்சாப் இதில் இருக்கிறது, பாகிஸ்தானில் இருக்கிறது ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மர்காஸ் வந்து சர்வ் பண்ணினது வந்து ஆப்ரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஜெய்ஷ்-இ முகமது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அனதர் ஜிஹாதி தீவிரவாத அவுட்ஃபிட் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. லஷ்கர்-இ-தொய்பா வந்து இதில் அன்லீஷ் ஆகியிருக்காங்க. பாகிஸ்தானி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மோர் தென் டசன் சிக்னிஃபிகண்ட் அந்த டெரர் ஸ்ட்ரைக்ஸு, அப்புறம் இன்க்ளூடிங் வந்து 2019 புல்வாமா அட்டாக்கெல்லாம் வந்து இங்கே தான் பிளான் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க.
பாகிஸ்தானில் நடந்த விஷயம் இதுதாங்க. நம்ம வந்து நட்பு நெய்பரிங் கண்ட்ரி நட்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பண்ணும்போது அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி எல்லாம் பண்ணால் திரும்பி அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க போல். மெயினாக அகெயின்ஸ்ட் இந்தியான்னு தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் the bell icon. Thank you.